உங்க வாழ்க்கையில வர்ற கஷ்டமான தருணங்களையே உங்க வெற்றிக்கான விதையா மாத்த முடியுமா? ம் நான் நல்லா இருக்கேன்னு சொல்றது அது சும்மா ஒரு வார்த்தையில, அது ஒரு சக்தி வாய்ந்த மனநிலைங்கிறாங்க. வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற புத்தகம் ரியூஹோ ஒகாவா எழுதின நான் நன்றாக இருக்கிறேன் என்ற உணர்வு. இப்ப பல பேர்கிட்ட மகிழ்ச்சிங்கிறது ஒரு நல்ல வேலை, பணம், உறவுகள், இந்த மாதிரி வெளியேந்து வர்ற ஒரு விஷயம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, அதுதான் பொதுவான கருத்து. ஆனா இந்த புத்தகம் ஒரு ஒரு புரட்சிகரமான விஷயத்த சொல்லுது. மகிழ்ச்சிங்கிறது நம்ம சூழ்நிலைய சார்ந்தது இல்ல, அது முழுக்க முழுக்க நம்ம எடுக்கிற ஒரு முடிவுன்னு. இன்னைக்கு இந்த கருத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். நிச்சயமா. இது சும்மா மோட்டிவேஷன் கருத்துக்களை மட்டும் சொல்ற புத்தகம் இல்ல. நம்ம எண்ணங்கள் அது எப்படி நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது, அப்புறம் நம்ம பலவீனம்னு நினைக்கிறோம்ல, ஆமா, அதையே எப்படி நம்மளோட மிகப்பெரிய பலமா மாத்துறதுன்னு ரொம்ப ஆழமா விளக்குது. இத வெறும் தத்துவமா பார்க்காம நடைமுறையில எப்படி கொண்டு வரதுன்னு யோசிக்கலாம். சரி. அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா? மனநிலையோட அடித்தளம். புத்தகம் கவலையற்ற உற்சாகத்துடன் வாழுங்கள்னு சொல்லுது. ம் கேக்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மனசுக்குள்ள 1000 குழப்பம் ஓடும்போது கவலையே இல்லாம இருக்கிறது எப்படிங்க சாத்தியம்? ஆசிரியர் இதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான உவமை சொல்றாரு. நம்ம மனச ஒரு வீடு மாதிரி நினைச்சுக்க சொல்றாரு. ஓ, வீடு மாதிரியா? ஆமா. அந்த வீட்ல இருக்கிற குப்பைகளை ஒரு துடைப்பம் வச்சு எப்படி சுத்தம் செய்வோமோ, அதே மாதிரி மனசுல இருக்கிற தேவையில்லாத கவலைகள், பயங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி வெளியே எறியணும். ஆனா இது ஒரு நாள்ல முடியற வேலை இல்லையே. இல்லவே இல்ல. இது ஒரு தடவை செய்யற வேலை இல்ல. தினமும் செய்ய வேண்டிய ஒரு மனப்பயிற்சி. மனச இப்படி சுத்தமா ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி வச்சுக்கிட்டா வாழ்க்கை இயல்பா எளிமையா இருக்கும்னு சொல்றாரு. இதுல ஒரு கருத்து என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அதாவது நம்ம பலவீனங்களும் குறைபாடுகளும் தான் நம்ம எதிர்கால வெற்றிக்கான விதைகள்னு சொல்றார். இது எப்படி சொல்றது, கொஞ்சம் முரணா இல்லையா? புரியுது. உதாரணத்துக்கு ஒருத்தரோட பலவீனம் சோம்பேறித்தனம்னா அது எப்படி வெற்றிக்கான விதையாகும்? இது ஒரு அருமையான கேள்வி. இத சரியா புரிஞ்சுக்கணும். அந்த பலவீனமே நேரடியா பலமா மாறாது. ஓகே. ஆனா அந்த பலவீனத்தை ஜெயிக்க நாம எடுக்கிற முயற்சி இருக்குல்ல, ஆமா, அதுதான் நம்மள ஒரு தனித்துவமான பலம் கொண்டவரா மாத்தும். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ உடல் பலவீனமா இருக்கிறவங்க அவங்க ஆரோக்கியத்துல மத்தவங்களோட அதிக கவனம் செலுத்துவாங்க இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அது காலப்போக்குல அவங்களுக்கு உடல்நலத்தை பத்தின ஒரு ஆழமான அறிவை கொடுக்கும். நீங்க கேட்ட மாதிரி சோம்பேறித்தனத்தை ஒருத்தர் தன்னோட பலவீனமா உணரும் போது அதை ஜெயிக்க அவர் நேர மேலாண்மை, ஒழுக்கம்னு புதுசா பல விஷயங்களை கத்துக்க முயற்சிப்பார். ம், சரி. அந்த முயற்சி தான் பின்னாளில் அவரை ஒரு திறமையான பிளானரா கூட மாத்தலாம். ஆக பலவீனத்தை ஒப்புக்கொண்டு அதை தாண்டி வர்ற பயணம் தான் உண்மையான பலத்தை கொடுக்குது. ஓ, அப்ப பலவீனமே பலம் இல்ல, பலவீனத்தை ஜெயிக்கிறது தான் பலம். சரி, இந்த மனப்பான்மைக்கு வந்தா அடுத்ததா நாம மாட்டிக்கிற இடம் மத்தவங்க கூட நம்மள ஒப்பிட்டு பார்க்கறது. ஆமா, பெரிய பிரச்சனை அது. அதை எப்படி தவிர்க்கிறது? நம்மளோட உண்மையான போட்டி யார்கிட்ட? இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான கருத்துக்கள்ல ஒண்ணு. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு மட்டும்தான் எதிரின்னு ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. எனக்கு நானே எதிரியா? ஆமா. உங்க போட்டி நேற்றைய உங்களோட மட்டும்தான். நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு அதிலிருந்து ஒரு படி முன்னேறி இருக்கீங்களான்னு மட்டும் பாருங்க. மத்தவங்களோட ஒப்பிடக்கூடாதா? கூடவே கூடாது. மத்தவங்களோட ஓட ஆரம்பிச்சா அது ஒரு முடிவே இல்லாத ஓட்டப்பந்தயம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாதை, வாய்ப்பு, சூழ்நிலை எல்லாமே வேற. கரெக்ட். அடுத்தவங்களோட வெற்றியை பார்க்கும்போது நமக்கு தேவையில்லாம ஒரு தோல்வி மனப்பான்மை தான் வரும். உங்க பயணம் தனித்துவமானது. உங்க வேகம் உங்களுக்கு மட்டுமானது. சரி, மத்தவங்களோட ஒப்பிடாம நம்மள நாமே ஜெயிக்கணும்னா அதுக்கு அசைக்க முடியாத ஒரு மன உறுதி வேணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மன உறுதியை எப்படி உருவாக்குறதுன்னு புத்தகம் ஏதாவது சொல்லுதா? நிச்சயமா. அசைக்க முடியாத மன உறுதிக்கு நாம தனியா இல்ல, ஒரு உயர்ந்த சக்தியோடு இணைஞ்சிருக்கோங்கிற நம்பிக்கை அவசியம்னு சொல்றார். அந்த நம்பிக்கை இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனசு அலைபாயாது. இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. வாழ்க்கை ஒரு உருளும் பனிப்பந்து, ஒரு ஸ்னோபால் மாதிரி. ஸ்னோபாலா? ஆமா. மலையோட உச்சியிலிருந்து சின்னதா உருள ஆரம்பிக்கும் போது அது போகிற வழியில இருக்கிற பனி எல்லாம் தன்னோட சேர்த்துக்கிட்டு கீழே வரும்போது ஒரு பெரிய உருண்டையா மாறி இருக்கும். இந்த பனிப்பந்து உவமை சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இதோட அர்த்தம், நாம எவ்வளவு அனுபவங்களை சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அதிக வேகமா இருக்கும்னு எடுத்துக்கலாமா? சரியா சொன்னீங்க. ஆரம்பத்துல மெதுவா இருந்தாலும்
போக போக வளர்ச்சி அதிகமாகும். அதுதான் அதோட ஆழமான அர்த்தம். வாழ்க்கையில வர ஒவ்வொரு அனுபவமும், அது நல்லதோ கெட்டதோ, அந்த பனிப்பந்து மேல ஒட்டிக்கிற இன்னும் கொஞ்சம் பனி மாதிரி தான். அது நம்மளோட அறிவு, அனுபவத்தை, மன உறுதியை இன்னும் பெரிதாக்குது. ஓ, அதனால எந்த அனுபவத்தையும் வீணா பார்க்க கூடாது. ரொம்ப நல்ல விளக்கம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். மன உறுதிய பத்தி பேசணும். ஆனா சில சமயம் பெரிய சோகங்கள் வரும்போது இந்த தத்துவங்கள் எல்லாம் காத்துல பறந்துடுதே. அந்த மாதிரி நேரத்துல இருந்து எப்படி மீண்டு வர்றது? அங்கதான் ஆசிரியர் ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறார். உங்க சோகத்தை நீங்களே தேர்ந்தெடுக்கிறீங்களான்னு கேட்கிறார். நானா தேர்ந்தெடுக்கிறேன்னா? ஆமா, ஒரு சம்பவம் நடக்குது, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம இருக்கலாம். ஆனா அதுக்கு எப்படி பிரதிகரிக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சோகமாவே இருக்கிறது ஒரு தேர்வுன்னா, மகிழ்ச்சியா இருக்க முயற்சி செய்யறதும் ஒரு தேர்வு தான். கரெக்ட். அந்த சுதந்திரம் நமக்கு இருக்குங்கிறத முதல்ல நம்ம உணரணுங்கிறார். இது எளிதானது இல்ல, ஆனா சாத்தியம். இது ஒரு வகையில நம்ம மனசின் சக்திய முழுசா நம்புறது சம்பந்தப்பட்டது. அப்போ தன்னம்பிக்கைய வளர்த்துக்க இந்த புத்தகம் ஏதாவது பிராக்டிக்கல் ஆலோசனைகள் தருதா? சும்மா நம்பிக்கையோடு இருன்னு சொல்றது எளிது. நல்ல கேள்வி. வெறும் தத்துவமா சொல்லாம ஒரு சின்ன பயிற்சியும் சொல்றாரு. தன்னம்பிக்கைங்கிறது தற்பெருமை இல்ல, நம்மளோட உள் ஆற்றல நாமளே புரிஞ்சுக்கிறது. சரி. அத வளர்க்க ஒரு நோட் எடுத்து, இதுவரைக்கும் மத்தவங்க உங்களை பாராட்டின விஷயங்கள், உங்களுக்குள்ள நீங்களே மதிக்கிற நல்ல குணங்கள் எல்லாத்தையும் பட்டியலிடச் சொல்றாரு. ஓ, இதெல்லாம் எழுதணுமா? ஆமா, முதல்ல இத செய்யும்போது ரொம்ப சங்கடமா இருக்கலாம். ஆனா எழுதி முடிச்சதும் உங்களை பத்தியே உங்களுக்கு ஒரு புது மரியாதை வரும். இது சுயமரியாதையை வளர்க்கும் ஒரு அருமையான பயிற்சி. கூடவே வேலைப்பழு மனச பாதிக்கும்போது உடற்பயிற்சி, நல்ல சாப்பாடுன்னு உடல் நலத்துல கவனம் செலுத்தச் சொல்றாரு. ஏன்னா சோர்வான உடம்பு சோர்வான மனசத்தான் உருவாக்கும். ஓகே, இப்போ ஒரு பெரிய சவால் வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு வேலை இழப்பு அல்லது ஒரு உறவு முறிவு. அப்போ இந்த தத்துவங்கள் எப்படி நடைமுறையில கை கொடுக்கும்? இந்த மாதிரி பெரிய சவால்களை நம்மளோட முன்வினி பயன் அல்லது கர்மாவை எதிர்கொள்ளும் ஒரு வாய்ப்பா பார்க்க சொல்றார். கர்மா? ஆமா, கர்மாங்கிற வார்த்தையை ஒரு மதச்சொல்லா பார்க்காம ஒரு சைக்கலாஜிக்கல் கடன் மாதிரி பார்க்கலாம். ஓ, சைக்கலாஜிக்கல் கடனா? உதாரணமா, ஒருத்தர் இதுக்கு முன்னாடி கஷ்டமான உரையாடல்களை தவிர்த்தே வந்திருக்கலாம். இன்னைக்கு அவரோட வேலையில ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அது அந்த கடனை திருப்பி செலுத்துற மாதிரி. இப்போ அவர் அந்த பிரச்சனையை தீர்க்க தைரியமா பேச கத்துக்கிட்டாகணும். அப்போ அந்த சவால் அவரை அழிக்க வரல, அவர்கிட்ட இல்லாத ஒரு திறமையை வளர்க்க வந்திருக்கு. கடவுள் உன்னால தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும்தான் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையை இது பலப்படுத்துது. இது பிரச்சனைய பாக்குற கண்ணோட்டத்தையே மாத்துது. இது சம்பந்தமா அந்த ஓட்டப்பந்தய வீரரை பத்தின ஒரு ஒப்பீடு இந்த புத்தகத்துல என்ன ரொம்ப கவர்ந்தது. நான் எப்பவுமே குறுகிய கால வெற்றிகளை நோக்கி ஓடுற ஆளு. ஆனா இத படிச்சதும் என் முழு பார்வையும் மாத்திக்க யோசிச்சேன். சொல்லுங்க. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, அது ஒரு முக்கியமான பார்வை. நாம 100 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரர் மாதிரி இல்லாம ஒரு மாரத்தான் வீரர் மாதிரி யோசிக்கணும். மாரத்தான் வீரர் மாதிரி? ஆமா, சில வெற்றிகளுக்கு ரொம்ப நாள் ஆகலாம். சில இலக்குகளை அடைய வருஷக்கணக்கில் உழைக்க வேண்டியிருக்கும். 100 மீட்டர்ல ஜெயிக்கலைங்கிறதுக்காக நாம தோத்துட்டோம்னு அர்த்தம் இல்ல. வாழ்க்கைங்கிற மாரத்தான் ரொம்ப நீளமானது. பொறுமையும் விடாமுயற்சியும் தான் இங்க முக்கியம். அப்போ என்னால இவ்வளவுதான் முடியும்னு நினைக்கவே கூடாது. நமக்கே நாம எல்லைகளை போட்டுக்க கூடாது. ஒரு பிரச்சனைக்கு ஒரே தீர்வுதான்னு நினைக்காம பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு பல தீர்வுகளை யோசிச்சு வச்சுக்கணும். மராத்தான் வீரர் வழியில வர்ற சின்ன சின்ன தடைகளை பெருசா எடுத்துக்க மாட்டார். அவரோட கவனம் இறுதி இலக்குல தான் இருக்கும். அருமை. இதுவரைக்கும் பேசினது எல்லாமே நமக்குள்ள நடக்கிற மாற்றங்கள். இந்த மனநிலை மற்றவர்களோட நம்ம உறவை எப்படி பாதிக்கும்? ஏன்னா நம்மளோட பாதி பிரச்சனைகள் உறவுகளால தான் வருது. நிச்சயமா பாதிக்கும். வாழ்க்கை முடிவற்றதுங்கிற ஒரு பெரிய கண்ணோட்டம் வரும்போது மத்தவங்க மேல சகிப்புத்தன்மை தானா வளரும்னு ஆசிரியர் சொல்றார். நம்ம ஆன்மா பல பிறவிகளா பயணம் செய்யுதுங்கிற பார்வையை ஏத்துக்கிட்டா இந்த ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் செய்யற சின்ன சின்ன தவறுகளை நாம பெருசுப்படுத்த மாட்டோம். அவசரப்பட்டு ஒருத்தரை எதிரி நண்பன்னு முத்திரை குத்தாம அவங்கள புரிஞ்சுக்க முயற்சிப்போம். அப்போ அன்புங்கிறது என்ன? புத்தகம் சொல்லுது புரிந்து கொள்ளுதல் அன்பின் முதல் படின்னு. ஆனா சில சமயம் நாம ஒருத்தரை முதல்ல அன்பு செஞ்ச பிறகுதானே அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி செய்யறோம். இது கொஞ்சம் உல்டாவாகவும் இருக்குமே. நீங்க சொல்றது ஒரு சுவாரஸ்யமான மாற்று பார்வை. ரெண்டுமே உண்மைதான். சில உறவுகள்ல அன்பு முதல்ல வந்து அது புரிதலுக்கு வழிவகுக்கும். ஆமா. ஆனா ஆசிரியர் சொல்றது நீடித்த ஆழமான அன்புக்கு புரிதல் ஒரு அஸ்திவாரம் மாதிரி.
ஒருத்தரோட வலி, அவரோட கடந்த காலம், அவரோட கனவுகள்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யும்போது வர்றதுதான் உண்மையான அன்பு. இது மேலோட்டமான கவர்ச்சியை தாண்டினது. சரி. முக்கியமா வேலை செய்யற இடத்துல இது ரொம்ப முக்கியம். நம்ம மேலதிகாரியை புரிஞ்சுக்க சேஷ்டை செய்யறதும், நமக்கு கீழே வேலை செய்யறவங்களோட திறமைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வளர்த்து விடுறதும் வெற்றிகரமான உறவுகளுக்கு அடிப்படை. சரி, வேலைன்னு சொல்லும்போது அங்க எதிர்பார்க்கறது, ஏமாற்றம் அடையிறது இதெல்லாம் சகஜம். இதை எப்படி கையாள்றது? அந்த மாதிரி கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்துக்க சொல்றாரு. மத்தவங்க நமக்கு இதை செய்யணும் அப்படி செய்யணும்னு எதிர்பார்க்கறத நிறுத்திட்டு நம்மால என்ன கொடுக்க முடியும்னு யோசிச்சா பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும். கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி பெறுவதை விட பெரியது. சரி, இவ்வளவு விஷயங்களையும் கேட்டுட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு உற்சாகமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு புத்தகம் சொல்ற கடைசி மந்திரம் என்ன? கடைசியா 3 முக்கிய குணங்களை முன்வைக்கிறார். 1 பொறுப்புணர்ச்சி. உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்க தான் முழு பொறுப்பு. சரி. 2வது நேர்மறை மனப்பான்மை. என்ன நடந்தாலும் அது ஒரு புன்னகையோட அணுகிறது. 3வது வாழ்க்கை ஒரு வரையறைக்கு உட்பட்டது, அதே சமயம் எல்லையற்றதுங்கிற இரட்டை புரிதல். அதென்ன இரட்டை புரிதல்? அதாவது இந்த பூமி வாழ்க்கை குறுகியது, ஆனா ஆன்மாவின் பயணமும் முடிவில்லாதது. இந்த புரிதல் வரும்போது சின்ன விஷயங்களுக்காக நாம கவலைப்பட மாட்டோம். இது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய தடைய உடைக்குது. அதாவது, எனக்கு நல்ல வேலை கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், கல்யாணம் ஆனா சந்தோஷமா இருப்பேன்னு மகிழ்ச்சிக்கு நிபந்தனைகள் போடுறத இது கேள்வி கேக்குது இல்லையா? ஆமா, மிகச்சரியா சொன்னீங்க. மகிழ்ச்சிக்கு நிபந்தனைகள் தேவையில்லைங்கிறது தான் இந்த புத்தகத்தோட ஆணித்தரமான கருத்து. மத்தவங்கள பத்தி புகார் சொல்றத நிறுத்திட்டு நமக்குள்ளேயே நேர்மறையான எண்ணங்களை விதைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்க எண்ணங்கள் தான் உங்க உலகத்தை உருவாக்குது. கடைசியா நான் கவலையற்றவன், நான் உற்சாகமானவன்ங்கிற ஒரு மன உருவகத்தை எப்போ மனசுல வச்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அதை எளிதா கடந்து போகலாம். ஆக இந்த புத்தகத்தோட ஆழமான பார்வை என்னன்னா, நான் நல்லா இருக்கேங்கிற உணர்வு வெளியேந்து வர்ற ஒரு பரிசு இல்ல. இல்ல, அது நமக்குள்ளேயே நாம எடுக்கிற ஒரு முடிவு, ஒரு தேர்வு. சவால்கள், தோல்விகள், குறைபாடுகள் இது எல்லாமே நம்மள முடக்குற தடைகள் இல்ல, நம்மள அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கிற பாடங்கள். நம்முடைய அக உலகம், அதாவது நம்ம எண்ணங்கள் தான் நம்ம புற உலகத்தை வடிவமைக்குது. நம்ம எண்ணங்களை சரி செஞ்சா நம்ம வாழ்க்கை தானா சரியாகும். இதுதான் இந்த புத்தகத்தோட ஒட்டுமொத்த சாராம்சம். இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு எங்க கிட்ட ஒரு கேள்வி. உங்க யதார்த்தத்தை மாற்றி அமைக்க இன்றிலிருந்து நீங்க மாத்திக்க நினைக்கிற அந்த ஒற்றை எண்ணம் எது? இந்த கேள்வியை பத்தி நீங்க ஆழமா சிந்திக்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கமா இருக்கலாம்.